குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு உதயகில் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து இந்த குரூப் ஒன்னுக்கான வேர் டு ஸ்டடி கேட்டிருந்தீங்க. அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும், டெஸ்ட் ஷெடியூல் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? அதை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயரில் குரூப் ஒன்ல நடந்த கொஸ்டின்ஸ், லாஸ்ட் 10 இயர்ஸோட கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் டாபிக் வைஸ் கம்பைலேஷன் சொல்லியிருந்தோம்ல, ஒரு சப்ஜெக்ட்டும் டாபிக் வைஸ் கம்பைலேஷன் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதுவும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம்ல, அந்த பற்றின பேஸ் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஒரு எக்ஸாம் நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக படிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இந்த மட்டும் உங்கள் கையில் இருந்தாலே போதும் இப்போதைக்கு. என்ன சிலபஸ்ஸு நமக்கு நோட்டிஃபிகேஷனில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சிலபஸ்ஸு, வேர் டு ஸ்டடி அண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு அண்ட் இப்போ நீங்கள் ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் ஷெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இந்த நாளும் தான் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவை. ஓகேங்களா? ஏன்னா நம்ம கண்மூடித்தனமாக ஏதோ கிடைச்சது ஸ்கூல் புக்ஸோ மற்ற ஏதோ ஒன்று நம்ம கண்மூடித்தனமாக படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் நம்ம சக்ஸஸ் ஆக மாட்டோம். ஓகேங்களா? இந்த இந்த நாலுத்தையும் எடுத்து இந்த நாலுத்தையும் ஒன்றோட ஒன்றா நமக்கு லிங்க் பண்ண தெரியணும். ஓகேங்களா? சிலபஸும் சரி, வேர் டு ஸ்டடியும் சரி, அது கூட வேர் டு ஸ்டடியில் ஸ்கூல் புக்ஸு, ரெஃபரன்ஸ் புக்ஸு அண்ட் அந்த ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, மற்ற எக்ஸாம்ஸில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, குரூப் ஒன்று எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகுது, எவ்வளோ டெப்த்தாக இன்டெப்த்தாக படிக்கணும், இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்காக தான். அண்டு ப்ராப்பராக நீங்கள் இது எல்லாத்தையும் படிச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப குரூப் ஒன் ஸ்டாண்டர்டில் இருக்க நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃப்ரீயாக கிடைக்குதோ இல்லை ஏதோ ஒரு யூஸ்லெஸ்ஸான டெஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதால அது எந்த யூஸுமே கிடையாது. ஓகேங்களா? ஒரு டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அந்த நீங்கள் படித்ததுலேருந்து அந்த டெஸ்ட் உங்களால் எழுத முடியுதா? இப்போ சப்போஸ் நீங்கள் மார்க் கம்மியானாலும் பரவாயில்ல, அதுலேருந்து என்ன நமக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம டெஸ்ட் ஷெடியூல்லே நம்ம அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்போம். ஒரு வாரம் ஒரு வாரம் டெஸ்ட்டுனா அன்னைக்கு அந்த வாரத்துக்கு முன்னாடி மண்டே வந்து எப்படி அப்ரோச் பண்ண போகிறோன்றது ஓவரால் வியூ செஷன் இருக்கும். ஓகேங்களா? எந்தெந்த இடத்துல படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்தெந்த ஏரியாவில் வந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் வரும், எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எது ஜஸ்ட் ஓவரால் வியூ பார்த்தா போதுன்றதை வந்து மண்டே சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் படிப்பீங்க. ஓகேங்களா? உங்கள் கையில் வேர் டு ஸ்டடி இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் படிச்சுட்டு சண்டே டெஸ்ட் எழுதிங்க. சண்டே டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு எவ்வளோ மார்க்ஸ் வருதுன்றதை பார்த்துட்டு அந்த டெஸ்ட் ரிலேட்டடான ஒரு டிஸ்கஷன் இருக்கும். ஓகேங்களா? அந்தந்த கொஸ்டின்ஸில் எது எதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதில் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா கவர் பண்ணணும், எப்படி அதுக்கு ஆன்சர் கரெக்டாக இது பண்ணியிருக்கலாம், ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுபோல் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு அந்த டெஸ்ட் ஷெடியூலில் டெஸ்ட் ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸஸில் இருக்கும். வெறுமனே டெஸ்ட்டு இந்த சென்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு அதுக்கான ஆன்சர் கை கொடுத்துட்டு முடிச்சுட்டு போகிறது கிடையாது. அது மாதிரி பண்ணுறது யூஸ்லெஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் தேவைன்னா நமக்கு டெலகிராம் குரூப், ஏகப்பட்ட டெலகிராம் குரூப் இருக்குது. நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிட்டாலே அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பட் அந்த மாதிரி பண்ணுறதுல ஒரு பெருசாக யூஸ் கிடையாது. ஏன்னா யாரும் மெனக்கிட்டுன்னு உட்காந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியும், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஆன்சர்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு டிஸ்கஷன்லாம் வைக்கிறது கிடையாது. ஓகேங்களா? அப்படி பண்ணால் தான் ஒரு ப்ராப்பரான யூஸ் இருக்குது. ஓகேங்களா? அது எல்லாருக்குமே நம்ம போய் ரீச் ஆகணும், ஒரு நாமினல் ரேட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம 1000 rupees பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இதுக்கான ஓவர்வியூ செஷன் கிளாஸஸ், ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸஸ், நம்மளோட கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது எல்லாமே வந்து நம்ம யூடியூப் சேனல்லையுமே நம்ம வீடியோஸாக போட்டிருக்கோம். அப்படிலாம் விதைகள் ஸ்டடி சென்டர் நம்ம வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா சாம்பிள் கிளாஸஸ், சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? டெஸ்ட்டை பொறுத்தவரை அந்த டெஸ்ட் ஷெடியூலோ மற்ற இது எல்லாமே வந்து நான் டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. இந்த இப்போ சொன்ன எல்லாமே சிலபஸ்ஸு, வேர் டு ஸ்டடி, குரூ குரூப் ஒன்ல இது வரலும் கேட்ட கொஸ்டின்ஸு அண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸோட கம்பைலேஷன் அண்ட் நம்ம டெஸ்ட் பிளானு, டெஸ்ட் ஷெடியூலு, இது எல்லாமே அந்த டெலகிராம் குரூப்பில் நான் அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலகிராம் குரூப்போட லிங்க் வைக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒன்றுத்துக்கும் இப்போ நான் கூகுள் டிரைவில் போட்டோம்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். இப்போ இருக்க டைமில் உங்களால் அது பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லை. அதனால் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அதில் இருந்துடும். ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. இப்போது ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் முடிக்க முடியும். பட் ஆனால் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு தான் ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே படித்து முடிச்சு இப்போ ரிவிஷன் ஸ்டேஜில் இருப்பாங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் படிக்கிறேன்னு ஆரம்பித்தாலும் சரி, ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸ்ஸு, வேர் டு ஸ்டடி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஒரு ப்ராப்பரான டெஸ்ட்டு, இதை நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுதான் ஒரு கரெக்டான பாத்தில் நீங்கள் உங்களோட எஃபர்ட் போடுறதுக்கான ஒரு கரெக்டான வே. அதை விட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக ஏதோ ஒன்று சம்மந்தமே இல்லாமல் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது யூஸே கிடையாது. அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாலும் ஓரளவுக்கு முடிச்சிடலாம். ஓகேங்களா?
முன்னாடியே படிச்சவங்களா இருந்தா, இந்த ஷெட்யூல நீங்க ஃபாலோ பண்ணி, இந்த டெஸ்ட்ட நீங்க ஒழுங்கா ப்ராப்பரா நீங்க அட்டெண்ட் பண்ணா முடிச்சிடலாம். ஓகேங்களா? அண்ட் இந்த டெஸ்ட் ஷெட்யூல பொறுத்தவரையிலும் கொஞ்சம் உங்களுக்கு சிலபஸ்லாம் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். ஏன்னா, நம்ம இருக்கிறது ஒரு 72 டேஸ் அந்த ரேஞ்சில தான் இருக்கு. ஓகேங்களா? அதனால 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம டெஸ்ட் எழுதுற மாரி தான் இருக்கும். அதனால கொஞ்சம் டக்கு 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 டக்குன்னு படிக்கிற மாரி தான் இருக்கும். முன்னாடி படிச்சவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். குரூப் 4ஓ, குரூப் 2ஓ ஏதோ ஒரு எக்ஸாம் படிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா படிக்கிறீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுற மாரி இருக்கும். முடிக்க முடியாதுன்னு இல்ல. பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் இது பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? இது பார்த்துக்கோங்க. 25 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். இது பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் கம்பைலேஷன் எல்லாம் நான் உங்களுக்கு குடுத்துடுறேன். நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். இது வந்து நம்மளோட கொஸ்டின் பேப்பர் கம்பைலேஷன் 2019லேருந்து 2025 வரையும் நடந்த எல்லா சப்ஜெக்ட்டும் ஒரு டாபிக் வைஸ் நம்ம வந்து பிரித்து கொடுத்துருப்போம். இப்போ எப்படி சொல்கிறது? பாலிட்டினா ஒன் செகண்ட். பாலிட்டியில் இப்போ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் செகண்ட். ஃபர்ஸ்ட்லேருந்து நான் அப்படி ஓவரால் வியூ சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள். இது வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கம்பைலேஷன் 2019 to 2000. இது வந்து இந்தியன் பாலிட்டி. இப்போ வந்து இதுக்கு 15 மார்க் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுபடி பார்த்தோம்னா இதுதான் நம்மளோட சிலபஸ். இந்த சிலபஸில் இப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பார்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல், பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷன், நேஷனல் சிம்பிள், இந்த ஒரு ஒரு டாப்பிக்ல இந்த 5 வருஷத்தில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்களோ அதை எடுத்து கொடுத்துருப்போம். சிட்டிசன்ஷிப்ல இந்த சிட்டிசன்ஷிப்பில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இது வரல கேட்டாங்களோ இந்த 5 வருஷத்தில் அதை எடுத்து ஆர்டராக கொடுத்துருப்போம். சப்போஸ் உங்களுக்கு இந்த வாரம் இப்போ இந்த டெஸ்ட் ஷெட்யூலில் இந்த சிலபஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இந்தியன் பாலிட்டியில் இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோ டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இந்த மாதிரி இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கம்பைலேஷனில் எடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பேஜ் நம்பர் 86. ஒன் செகண்ட். ஓகே. இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இந்த வாரம் டெஸ்ட் இருக்குன்னா, நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றது ஒன்ஸ் ஒரு வாட்டி பார்த்துட்டு, அதுக்கப்புறமேட்டு நம்ம வேர் டு ஸ்டடி எடுத்துட்டு, நம்ம வேர் டு ஸ்டடியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எந்தெந்த புக்ஸ்லாம் கவர் பண்ணணுன்றதை நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே கவர் பண்ணணுன்றத நம்ம டீட்டெயில் கொடுத்துருப்போம். இந்த அண்ட் லாஸ்ட்டில் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் புக்ஸ் யூஸ் பண்ணணுன்றதை கொடுத்துருப்போம். ஏன்னா குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ன்றதால கொஞ்சம் வெளியிலேருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஓகேங்களா? அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக்ஸுமே நீங்கள் பார்க்கணும். எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன புக்ஸ் நீங்கள் பார்க்கணுன்றது கொடுத்துருப்போம். இப்போ இந்தியன் பாலிட்டினா லக்ஷ்மிகாந்த் இங்கிலீஷ்லையும் இருக்குது, இல்லை தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது, வெங்கடேஷன் புக் இருக்குது, சந்திரசேகரன் புக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்தியன் எக்கனாமினா ரமேஷ் சங்கர் கணேஷ் கருப்பையா புக்கு, இந்த மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன நீங்கள் ரெஃபரன்ஸ் புக் பார்க்கணும். நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த ஏரியா நீங்கள் கவர் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்பைலேஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். நீங்கள் ஜஸ்ட் அதை படிக்க போகிறீங்க. அந்த டெஸ்ட் ஷெட்யூல் படி நீங்கள் அப்படியே முடிச்சுட்டே வந்தீங்கன்னா நீங்கள் மே எண்டுக்குள்ளே நீங்கள் சிலபஸை ஃபுல்லாக முடிச்சிடுவீங்க. ஓகேங்களா? மேல முடிச்சுங்க. அந்த ஜூன் ஃபுல்லாக அந்த ரிவிஷன் டெஸ்ட் அண்ட் மாடல் எக்ஸாம்ஸுமே இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாதியிலே வந்து நமக்கு சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டா ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமேட்டா யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அப்போது டேஸ் கம்மியாக இருக்கிறதால ரெண்டு ரெண்டு யூனிட் சேர்த்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்தியன் பாலிட்டி, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், இந்தியன் எக்கனாமி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு வாரம். இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்ஸ்க்கு வந்து 2 டேஸ் ஒன்ஸ் வந்து நமக்கு டெஸ்ட் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி விட்ட ஷெடியூல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா 1 வீக் ஒரு எக்ஸாம் இருக்க மாதிரி இருக்கும். பட் இப்போ டைம் நம்ம கம்மியாக இருக்கிறதால இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இந்த ஷெடியூல் எல்லாமே நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் போட்டுறேன். நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் ஷெடியூல் பற்றி தனியாகவே வந்து உங்களுக்கு மேம் ஒரு வீடியோ தெளிவாக டீட்டெயில்டாக போடுவாங்க. எப்படி எப்படிலாம் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போது முக்கியமாக நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது, இப்போ இந்த குரூப் 1 தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா இந்த நாளும் உங்கள் கையில் இருக்கணும். சிலபஸ்ஸு ஓகேங்களா? அந்த டீகோட் பண்ண சிலபஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் குரூப்பில். அதை பார்த்துக்கோங்க. டீகோட் பண்ண சிலபஸ், டிஎன்பிஎஸ்சி அப்லோட் பண்ண சிலபஸ், டீகோடட் சிலபஸ், வேர் டு ஸ்டடி. ஓகேங்களா? வேர் டு ஸ்டடினா ஸ்கூல் புக்ஸும் சரி, ரெஃபரன்ஸ் புக்கும் சரி, எது எது பார்க்கணும்னு சொல்லிட்டு அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் படித்ததை எழுதி பார்க்கறதுக்கு ப்ராப்பரான ஒரு டெஸ்ட் ஷெடியூல் இந்த சென்ஸ் வந்து நம்ம கிட்ட தான் நீங்கள் எழுதணும், இல்லை எங்கே வேணால் எழுதிக்கோங்க. பட் அந்த டெஸ்ட் ஷெடியூல்ன்றது எப்படி இருக்கணும்னா, இந்த வாரம் ஒரு டெஸ்ட் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெஸ்ட்டுக்கு எப்படி நீங்கள் படிக்கணும், அந்த அந்த வாரம் டெஸ்ட் சிலபஸில் நமக்கு ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதில் எது அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா எல்லா ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் வர்றது கிடையாது. சில ஏரியாஸ்லேருந்து தான் ரிப்பீட்டடாக வருது. பட் கொஸ்டின் வந்து இன்டெப்த்தாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அதை வந்து சொல்லணும். ஒரு புதுசாக ஒரு ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு தெரியாது. அதை தான் நம்ம வந்து சரி பண்ணுறதுக்காக தான் இந்த ஓவரால் வியூ செஷன் ஒன்று வச்சுருக்கோம். ஒரு ஒரு டெஸ்ட் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் அந்த வாரத்தில் என்னென்ன சிலபஸ் இருக்கோ அதில் எது எதெல்லாம் நாங்கள் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும், ரொம்ப
இன்டெப்த்தாக படிக்க வேண்டிய டாபிக் இது ஜஸ்ட் ஓவரால் வியூ என்ன பார்க்கணுன்றது சொல்லிடும். அண்ட் அதில் அந்த டாப்பிக்கில் இந்த இத்தனை வருஷம் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் கவர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஓவரால் நீங்கள் இது பண்ணிடணும். அந்த கம்பைலேஷன் உங்ககிட்ட இருக்கணும். இதை பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதிட்டு டெஸ்ட்டில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபீல் பண்ணீங்க, அதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன கவர் பண்ணணும், எப்படி ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து டெஸ்ட் முடிஞ்சோடனே உங்களுக்கு சொல்லணும். இந்த 3 இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த டெஸ்ட் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் தான் ஒரு யூஸ் இருக்குது. ஓகேங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற அந்த டெஸ்ட் பேட்ச்சில் ஏதோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கிடைக்குது, இல்லை டெலகிராம் குரூப்பில் கொஸ்டின் கிடைக்குது, நான் அதை பண்ணுறேன் வேறு டெஸ்ட் எழுதுறேன்ற மாதிரி தான் அது யூஸே கிடையாது. ஓகேங்களா? நம்ம என்ன நமக்கு அவ்வளோ வண்டியாக நம்ம கொஸ்டின் பேப்பர் இருக்கும், அவ்வளோ கொஸ்டின்ஸ் கிடைக்குது. கொஸ்டின் ஸ்டாண்டர்டை நீங்கள் பார்க்கணும். ரெகுலராக ஒரு இதில் போகணும், ஒரு ஃப்ளோவில் போகணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஓகேங்களா? ஒரு கம்ப்ளீட் பண்ணுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிடைக்குதேன்றதுக்காக கண்டதையும் நீங்கள் இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு ஃபுல்லாக நீங்கள் முடிக்க மாட்டீங்க. ஓகேங்களா? அதை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கான தேவைக்கு தேவையான எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லேருந்து நம்ம டீகோட் பண்ண சிலபஸ்ஸு, வேர் டு ஸ்டடி, டிஎன்பிஎஸ்சியில் இது வரையும் நடந்த 5 கொஸ்டின் பேப்பர் நேற்று சொல்லியிருந்தேன்ல. டிஎன்பிஎஸ்சியில் இந்த வரலும் 5 கொஸ்டின் பேப்பர் நடந்திருக்கும். அந்த 5 கொஸ்டின்ஸ் பேப்பரும் 2015, 17, 19, 21, 22, 24 இந்த 5 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இந்த கம்பைலேஷனும் இருக்கும், வேர் டு ஸ்டடி இருக்கும், எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. இந்த டெலகிராம் குரூப்பில் இருக்குது, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும், இல்லை மற்ற ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இல்லை குரூப் ஒன் எக்ஸாம் பற்றி எனக்கு இன்னும் ஒரு புரிதல் இல்லை, மற்ற டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேம் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 7867945526. அப்படி இல்லைனா 9940170028க்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடலாம். ஓகேங்களா? இந்த 2 நம்பருக்குமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த 7867945526 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பாருங்க, உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த குரூப் ஒன் எக்ஸாம் ரிலேட்டடாக வேணும், இந்த வீடியோ கீழே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பண்ணுவோம், உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுவோம். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்கும், காண்டாக்ட்ஸ் நம்பர் இருக்கும், நீங்கள் வேணுன்றங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கீப் ப்ரிப்பேரிங். ஆல் தி பெஸ்ட். வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.